திண்டுக்கல்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுத்தது பாத்தீங்கன்னா என்னோட கிரேட் லீடர் மிஸ்டர் சி பூமிநாதன் சாருக்கு இந்த இடத்துல பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். சார் என்ட்ரி பண்ணும்போது சார் சொல்லிட்டே இருந்தாங்க, ஒவ்வொரு ரேங்க்லயும் பார்த்தா இன்னைக்கு யார் அதிகமா வந்து நின்றுதாங்கன்னா பெண்கள் தான் இல்லையா. ஆனா நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ கண்டிப்பா பெண்கள் இந்த ஃபீல்டுல சாதிக்க முடியாது, வர முடியாதுன்னு நம்பின ஆள் தான் நான். அதெல்லாம் யாரு சார் பண்ண முடியும்? உண்மையிலேயே அவருக்கு இன்னொரு தடவை நான் பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா இதெல்லாம் பண்ணவே முடியாது, இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு சொல்லி நிறைய சண்டை போட்டிருக்கோம், கேள்வி கேட்டிருக்கேன். நான்லாம் வரவே மாட்டேன் சார் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்த நபரை புரிய வச்சாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட லைஃபை மாத்துறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் மை லைஃப் ஸ்டைல். ஸோ மை லைஃப் ஸ்டைலுக்கும் நம்ம இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா எந்த ஃபீல்டுல எங்க வெளியில போனாலும் பெண்களுக்கு திறமை இருக்கு, சாதிக்க முடியும். ஆனா போட்டி நிறைய இருக்கும், நம்மள வளர விடாம கூட வேலை பார்க்குற கோகனன்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இங்க மட்டும்தான், இந்த ஸ்டேஜ்ல மட்டும்தான் அவங்க வளர்ந்தது மட்டும் இல்லாம நம்ம வளர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது இங்கதான். அதெல்லாம் எங்க சார் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஸ்ட்ரகிள் வரும்போதெல்லாம் உங்களால முடியும், நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமிங்லயும் இன்ச்சு பை இன்ச்சு சொல்லி கொடுத்து என்ன சொல்றது, ஸ்கூல்ல பசங்களை ஃபர்ஸ்ட் வர வைக்கிறதுக்கு பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, வாத்தியார் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அச்சீவ் பண்றதுக்கும் நீங்க உங்களோட இன்னொரு விஷயமே எப்போதுமே சொல்லுவாங்க, அது இந்த இடத்துல நான் சொல்லணும், பணம்ன்றத பார்க்காதீங்க, உங்களோட இலக்கையும் உங்களோட கனவையும் அடையிறதுக்கு நீங்க ஓடுங்க, பணம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்க சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எங்களோட ட்ரீம்காகவும் எங்களோட கனவுக்காகவும் நாங்க ஓட ஆரம்பிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வரும்ன்ற நம்பிக்கைய சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம அதை செஞ்சு ப்ரூஃபா காமிச்சிட்டு இருக்கனாலதான் இன்னைக்கு அந்த பயணத்துல நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க எல்லாரும் உங்களோட ட்ரீம், உங்களோட ஃபேமிலிக்காக, உங்களோட கனவை நோக்கி ஓடிவாங்க. கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு சொல்லி முடிச்சுக்க. விஷ்